ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம கவுண்டிங் ஷார்ட் அல்காரிதம் பற்றி தான் லேர்ன் பண்ண போகிறோம். என்னடா இவர் ஷார்ட்டிங் அல்காரிதம் எல்லாம் ஒரு வீடியோவை போட்டுட்ருக்காரு, இதையெல்லாம் கம்பெனிஸில் கேட்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கான பதில் தான் இது. பாருங்கள், இந்த கவுண்டிங் ஷார்ட்டை எந்தெந்த கம்பெனிஸில் கேட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ மார்கனில், சாம்சங்கில், ஸ்னாப்டீலில், ஃப்ளிப்கார்ட்டில், சிஸ்கோவில், பேபால்லன்னு மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லையும் நமக்கு போகணும்னு நினைக்கிற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த கொஸ்டினையுமே இக்னோர் பண்ண வேணாம், ஜஸ்ட் அதோட அல்காரிதம்ஸை லேர்ன் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போகலாம். சரி, ஓகே. இப்போ டைரக்டா சேம் அஜெண்டா உங்களுக்கு தெரியும். ஓவரால் ஃபண்டா என்ன? ஸோ ஃபண்டா இஸ் டு ஷார்ட் த கிவன் அரே. கிவன் அரே கொடுத்துட்டாங்க, அந்த அரேவோட சைஸையும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு ஷார்ட் அண்ட் வி ஹாவ் டு ரிட்டர்ன் அ ஷார்ட் பண்ண அரேவை ரிட்டர்ன் பண்ணணும். தட் இஸ் த ஓவரால் ஃபண்டா. சரி, ஓகே. இப்போ எனக்கு எய்ம் புரிஞ்சிருச்சு. பட் வாட் இஸ் கவுண்டிங் ஷார்ட் அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பபுள் ஷார்ட் பார்த்தோம், இன்சர்ஷன் பார்த்தோம், செலெக்ஷன் பார்த்தோம். அது இல்லாமல் இன்னொரு ஷார்ட் பார்த்தோமே நம்ம, நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் பார்த்தோம். ஐ ஃபர்கட் ஆக்சுவலி. பார்ட்டிஷன் பண்ணி குயிக் ஷார்ட்டும் பார்த்தோம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு வேல்யூவை கம்பேர் பண்ணோம். ஸோ நம்ம ஷார்ட்டட் லிஸ்ட்டில் அன்ஷார்ட்டட்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணோம், இல்லை அட்ஜசன்ட்ல கம்பேர் பண்ணோம். எய்தர் வி ஆர் கோயிங் டு ஸ்வாப் ஆர் வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்வாப்னு நம்ம பண்ணோம். பட் இந்த ஒரு அல்காரிதத்தில் தான் நம்ம எலிமெண்ட்டை எது கூடயுமே கம்பேர் பண்ண போகிறதில்ல. அப்போ வித்தவுட் கம்பேரிசனில் நமக்கு எப்படி ஒரு ஷார்ட்டிங் அல்காரிதம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. தட் இஸ் கால்ட் கவுண்டிங் ஷார்ட். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், நம்ம என்ன பண்ண போறோம்னா கவுண்ட் பண்ண போறோம் முதல்ல எலிமெண்ட்டை. ஸோ எலிமெண்ட்டை கவுண்ட் பண்ண போறோம், அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற மாதிரி ஷார்ட் பண்ண போறோம். இந்த ஓவரால் அஜெண்டா நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. இப்போ இங்க 3 இருக்கு அப்படின்னா 3 எவ்வளோ டைம் இருக்கு? 1 2 3 டைம் இருக்கு. அப்போ 3 டைம் இருக்கு. ஓகே. எலிமெண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி 4 எவ்வளோ டைம் இருக்கு? 1 2 3 4ம் 3 டைம் இருக்கு. அப்போ 4ம் 3 டைம். 7 எவ்வளோ டைம் இருக்கு? 7ம் 1 2 3 டைம். ஓகே, இப்போ 7ம் 3 டைம் இருக்கு. அடுத்தது என்னது? 7 1 2 3 டைம் இருக்கு. ஓகே. 5 எவ்வளோ டைம் இருக்கு? 5 வந்து எனக்கு 1 டைம் இருக்கு. ஓகே, 5 1 டைம் இருக்கு. நெக்ஸ்ட் 8 எவ்வளோ டைம் இருக்கு? 8ம் எனக்கு 1 டைம் இருக்கு. சரி, ஓகே. ஃபைனலாக நான் என்னுடைய ஆன்சரில் என்ன பண்ண போகிறேன்? சேம் ஷார்ட்டட் ஆர்டரில் ஃபஸ்ட்டு 3 வருமா, அடுத்தது 4 வருமா, அடுத்தது 5 வருமா, அடுத்தது 7ஆ 8ஆ? ஸோ நான் சேம் என்னுடைய ஷார்ட்டட் அரேயில் முதல்ல 3 டைம்ஸ் அப்படின்னாங்கன்னா 3 டைம்ஸ் போட்டாச்சு. அடுத்தது என்னது? 4 3 டைம்ஸா? அப்போ 4 3 டைம்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 5 1 டைமா? 5 1 டைம் போட்டாச்சு. அடுத்தது 7 3 டைமா? 7 3 டைம் போட்டாச்சு. 8 1 டைமா? 8 1 டைம் போட்டாச்சு. ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் அஜெண்டா. ரொம்ப ஈஸியாக இருக்கே கவுண்டிங் ஷார்ட் அல்காரிதம். ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வேணுமோ அந்தந்த இதை அவ்வளோ டைம் அந்த கிவன் அரேல போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் எல்லாரும் நினைக்கிறதும் கூட. சரி, ஓகே. முதல்ல இப்போ ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ உங்களுக்கு ஆஷ் மேப் எல்லாம் தெரியும். ஆஷிங் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையோ? எஸ், மேபி இன்னும் நம்ம ஆஷிங் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீக்வன்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது தான் என்னுடைய ஃப்ரீக்வன்சி அரே. இப்போ இந்த 3 டைம்ஸ் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 4 3 டைம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் கிரியேட் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி அரே. சரி, அப்போ ஃப்ரீக்வன்சி அரேவில் அதோட சைஸ் எவ்வளோ கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். கரெக்டுங்களா? நீங்கள் ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ணுங்க, பட் அதோட சைஸ் எவ்வளோ? இப்போ அரேன்னு டிக்ளேர் பண்ணால் நமக்கு மினிமம் சைஸ் டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? சைஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். சரி, ஓகே. சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த எலிமெண்ட்டோட ரேஞ்சை தெரிஞ்சுக்கலாம். இங்கே எலிமெண்ட் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது நமக்கு பார்த்தாலே தெரியும். எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இதோட மினிமம் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 தான் மினிமம் ரேஞ்ச். அப்போ எலிமெண்ட் 3ல ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது? 8ல் முடியுது. அப்போ 3 to 8க்குள்ளே தான் எல்லா நம்பருமே இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 3 4 5 6 7 8 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போது கிவன் அரேலிருந்து, இப்போ இது கிவன் அரே. ஓகேங்களா? ஸோ இதோட நேம் வந்து அரே. அப்போ இந்த கிவன் அரேலிருந்து மினிமம் எலிமெண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, மினிமம் எலிமெண்ட் 3, மேக்ஸிமம் எலிமெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் 8. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட் தான் இங்கே இருக்க போகுது. கரெக்டுங்களா? அப்போ 3 4 5 6 7 8. அப்போ இந்த ரேஞ்ச் எனக்கு வேணும். அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 8 - 3 + 1. என்னது 8 - 3ங்கும்போது நமக்கு 5.
5 + 1 6. அப்போ எனக்கு 6 லென்த் இருக்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி அரே இருந்தால் போதும். ஏன்னா அட்மேக்ஸ் என்ன தான் இருக்க போகுது, 3 இருக்க போது, 4 இருக்க போது, 5 இருக்க போது, 6 இருக்க போது, 7 இருக்க போது, 8 இருக்க போது. டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் தான். அப்போ எனக்கு லென்த்து 6 லென்த் இருந்தால் போதும். அப்போ நான் இதிலிருந்து முதல்ல என்ன எடுக்கிறேன், மினிமம் எலமெண்ட் எடுக்கிறேன், தென் மேக்ஸிமம் எலமெண்ட் எடுக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு மினிமம் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்கேன் பண்ணி மினிமம் என்னது 3, மேக்ஸிமம் என்னது, மேக்ஸிமம் ஈக்குவல் டு 8. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த அரேயில் ஒயிட் கலரில் இருக்கிறது எலமெண்ட்டு, இதெல்லாம் நான் அங்கேயே இண்டெக்ஸ் வேல்யூஸும் எழுதிட்டேன். டோட்டலாக அரேயோட எண் எவ்வளவு, n is 11. ஓகே, இப்போ நான் ஒரு ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ண போகிறேன். ஃப்ரீக்வன்சி அரேயோட லென்த் என்னது, 8 - 3 + 1 6க்கு கிரியேட் பண்ண போகிறேன். ஃப்ரீக்வன்சி அரேயோட லென்த்து 8 - 3 + 1 அப்படின்னா என்னது 6ஆ? இது வந்து ஃப்ரீக்வன்சி லென்த்து. ஃப்ரீக்வன்சியோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னா 8 - 3 + 1 அப்படின்னா 6 லென்த்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ 6 லென்த்துக்கு அப்படி நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், நம்ம முதல்ல கிரியேட் பண்ணுவோம் 6 லென்த்துக்கு. இவ்வளோ பெருசு தேவையா? சரி, நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு கடைசியாக பார்த்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி லென்த்து. இப்போ இது ஃப்ரீக்வன்சி அரே. சரி, இங்கே எப்படி நீங்கள் ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். 1 2 3 4 and 5. ஓகேங்களா? இப்போ இது ஃப்ரீக்வன்சி அரே நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரீக்வன்சி அரே நேம் கூட நம்ம வச்சுக்கலாம், ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற நேம் வச்சாச்சு. சரி, இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில் இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, நார்மலாக நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் 6 சைஸில் கிரியேட் பண்ணோம்னா இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ நமக்கு இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 இப்படி இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், இந்த ஃப்ரீக்வன்சி அரேயோட இண்டெக்ஸ் வந்து இந்த எலமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ 0 மீன்ஸ் இருக்கிறதுலே மினிமம் எலமெண்ட் என்னது 3. அப்போ 0னா அது 3யை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ 1னா அதுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டான 4ரை ரெப்ரசென்ட் பண்ணுது, 2னா அதுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டான 5ரை ரெப்ரசென்ட் பண்ணுது, அப்போ 3னா அதுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டான 6ரை ரெப்ரசென்ட் பண்ணுது, 4னா அதுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டான 6க்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டான 7ரை ரெப்ரசென்ட் பண்ணுது, 5னா அதுக்கு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டான 8ரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸை தான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ 3 வேணும்னா இங்கே இருக்குது, 3யோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 4ஓட ஃப்ரீக்வன்சி வேணும்னா இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா ஃப்ரீக்வன்சியை எடுத்து கவுண்ட் பண்ணுறேன். இப்போ 3, அப்போ எலமெண்ட் 3னா நான் எங்கே போகிறேன், இனிஷியலாக கரெக்டாக இந்த இண்டெக்ஸ்க்கு போயிடுறேன். இதுக்குள்ளே ஆல்ரெடி 0வாக தானே இருக்கும். பை டிஃபால்ட்டாக எல்லா வேல்யூஸும் என்னவா இருக்கும், 0வாக இருக்கும். கரெக்டுங்களா? பை டிஃபால்ட் வேல்யூ இஸ் 0. ஏன்னா இன்டீஜரோட டிஃபால்ட் வேல்யூ இஸ் 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல 3. அப்போ கரெக்டாக எலமெண்ட்டில் இங்கேருந்து வேல்யூ 3, ஆனால் அதுக்கு நான் இங்கே இந்த இண்டெக்ஸை ரீச் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது? இப்போ இங்கே வேல்யூ வந்து என்னது, வேல்யூ ஈக்குவல் டு 3. பட் அதை நான் ஃப்ரீக்வன்சியில் அந்த 3க்கான இங்கே நான் வரணும் அப்படின்னா என்னது 0 இண்டெக்ஸ்க்கு வரணும். அப்போ நான் எப்படி பண்ணுறது, வேல்யூ கூட மினிமம் வேல்யூஸை மைனஸ் பண்ணுங்க. உங்களோட மினிமம் வேல்யூ 3யா, இங்கே பாருங்கள் 3 - 3 0, 4 - 3 1th இண்டெக்ஸில் 4 ரெப்ரசென்ட் பண்ணுறேன். 7 - 3 என்னது, 7 - 3ங்கும் போது 4, அப்போ 4th இண்டெக்ஸில் 7ரை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? அப்போ திரும்ப 4 - 3 1th இண்டெக்ஸில் 4ரை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். சிம்பிள். அப்போ இந்த வேல்யூ கூட மைனஸ் மினிமம் வேல்யூ ரெப்ரசென்ட் மைனஸ் மினிமம் வேல்யூ பண்ணோம்னா நான் ஃப்ரீக்வன்சியில் எங்கே அந்த வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எனக்கு கிடைச்சிருது. அப்போ முதல்ல 3 எடுக்கிறேன். அப்போ 3யோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 0லேருந்து இப்போ என்னவாயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. 0லேருந்து இப்போ 3யோட ஃப்ரீக்வன்சி 1. ஓகே, அடுத்தது 4. இப்போ 4னா என்னது, 1th இண்டெக்ஸ், 4 - 3. இந்த 1th இண்டெக்ஸில் இப்போ 0லேருந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. 7 அப்படின்னா 7 - 3 என்னது, எத்தனாவது இண்டெக்ஸ்க்கு போகணும், 4th இண்டெக்ஸ்க்கு போகணும். 4th இண்டெக்ஸில் தான் 7ரை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அப்போ இப்போ 0 இன்க்ரிமெண்ட் ஆகி இப்போ இதோட கவுண்ட்டு 1 ஆயிடுச்சு. திரும்ப 4. அப்போ 4னா இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, இப்போ திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 2. அப்போ 3 அப்படின்னா ஆல்ரெடி 1 இருக்குது, இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 2. 7 அப்படின்னா 7th வேல்யூக்கு போனோம்னா ஆல்ரெடி 1 இருக்குது, இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 2. இப்போ 5 அப்படின்னு வந்தோம்னா 5 எங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, 0 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 1. திரும்ப இப்போ 4 அப்படின்னா 4 எங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது, 2 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 3. அடுத்தது 8 அப்படின்னு போனோம்னா 8 எங்கே இருக்குது, 8 இங்கே இருக்கா, சாரி நம்ம என்ன 5னா நம்ம வந்து இங்கே வந்து பண்ணிட்டோம். ஆக்சுவலாக 5ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இதை தானே பண்ணுது. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம 1 அப்படின்னு போடணும்.
5 அப்படிங்கும்போது 5 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது செகண்ட் இண்டெக்ஸ். 8 அப்படின்னா என்னது 8 தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. 8 - 3 5 இதுக்கு 1 போட்டாச்சு. இப்போ 7 அப்படின்னம்னா என்னது 7 எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? 7th வேல்யூவை 7 அப்படிங்கிற வேல்யூ 7 - 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th இண்டெக்ஸ் இங்கே தான் 4th இண்டெக்ஸ் இங்கே தான் 7 ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி 7 3 டைம் வந்துருச்சா 1 2 3. ஒரே நிமிஷங்க, நம்ம ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்தே போட்டுக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக வேல்யூஸை எடுக்காமல் விட்டுருப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்தே போட்டுக்கலாம். சரி, ஓகே. இனிஷியலாக எல்லா இதுலேயுமே 0 இருக்கா? 0 0 0 0 0 அண்ட் 0 இனிஷியலாக எல்லா இதுலையும் இருக்குது. முதல்ல 3 எடுக்கிறேன் அப்படின்னா 3யை நான் எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? 0th இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அப்போ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணனா 1. நெக்ஸ்ட்டு 4 வேல்யூ 4 நான் எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணால் இப்போ கவுண்ட் 1. நெக்ஸ்ட்டு 7 நான் எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? 4th இண்டெக்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 1. திரும்ப 4 நான் எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 2. 3 எங்கே நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? 0th இண்டெக்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 2. திரும்ப 7 எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? 4th இண்டெக்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 2. இப்போ 5 நான் எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? செகண்ட் இண்டெக்ஸில். பிகாஸ் 5 மைனஸ் மினிமம் வேல்யூ 3னா 2 செகண்ட் இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 1. 4 எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 3. 8 எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? ஃபிஃப்த் இண்டெக்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 1. 7 எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்? 4th இண்டெக்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 3 எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுற? 0th இண்டெக்ஸில் இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 3. இப்போ ஃபைனலாக எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி இருக்கிற வேல்யூஸ் என்னன்னு பாருங்களேன். இங்கே 3. நெக்ஸ்ட் இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கு? இங்கேயும் நமக்கு 3. இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கு? இங்கே 1 இருக்கு. ஓகே, அப்போ இங்கே 1, இங்கே 0 தான் இருக்கு. ஸோ 0 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு? இங்கே 3 இருக்கு. அப்போ 0 3 1 0 3 1ங்கிறது ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது 0 3 1. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இந்த கிவன் அரேல. கரெக்டா? ஆமா, 1 2 3 டைம் இருக்கு. 4 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, 1 2 3 டைம் இருக்கு. 5 அப்படிங்கிறது 1 டைம். இப்போ எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சி அரே கிடைச்சிருச்சு. ஜாலி, ரொம்ப சிம்பிள். இப்போ இதே ஆன்சர் அரேல முதல்ல ஒரு இண்டெக்ஸ்னு எடுத்து நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் தான். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்ல போகிறது ரொம்ப சிம்பிள். பட் அதில் ஒரு எட்ஜ் கேஸ் இருக்குது. அந்த எட்ஜ் கேஸை தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும். பிகாஸ் இது எந்த கொஸ்டினில் கேட்டது? நமக்கு கேட்டது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதை லிசன் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் மினிமம் வேல்யூ 3. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சது தான். மினிமம் அப்படிங்கிறது 3, மேக்ஸிமம் அப்படிங்கிறது 8. ஓகே, சரி. இப்போ இது கிவன் அரே. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறது? திரும்ப கிவன் அரேல முதல்ல இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று செட் பண்ணிட்டு, ஓகே, இங்கே 0 அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் 0வா இருக்கலாம். பட் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? 0 பிளஸ் மினிமம் வேல்யூவான 3 ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ 0 பிளஸ் 3ங்கிற வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. எவ்வளோ டைம் அந்த 3 போடணும்? 3 டைம் போடணும். அப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3யை 3 டைம் போட்டுட்டேன். திரும்ப அடுத்தது இண்டெக்ஸ் 1ஆ இருக்கலாம். பட் எந்த வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது? 1 + 3 4. அப்போ 4ங்கிற வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. எவ்வளோ டைம் வந்து நான் 4 போடணும்? 3 டைம் போடணும். அப்போ 4 நான் 3 டைம் போட்டுட்டேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் 2ஆ இருக்கலாம். பட் எந்த வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது? 2 + மினிமம் அந்த வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. பண்ணோம்னா என்னது? 2 + மினிமமோட வேல்யூ 5. அப்போ 5ங்கிறது எவ்வளோ டைம் போடணும்? 1 டைம் போடணும். போட்டாச்சு. திரும்ப 3ங்கிறது இண்டெக்ஸ். பட் அது கூட பிளஸ் மினிமம் வேல்யூவை ஆட் பண்ணீங்கன்னா 6. அப்போ வேல்யூ 6ஐ ரெப்ரசென்ட் பண்ணுது. எவ்வளோ டைம் போடணும்? 0 டைம் போடணும். ஸோ நான் போடவே மாட்டேன். இங்கே இண்டெக்ஸ் 4 + 3 7. 7 எவ்வளோ டைம் போடணும்? 3 டைம் போடணும். அது இங்கே இருக்கிறது சொல்லுது. இதுதான் ஃப்ரீக்வன்சி சொல்லுது. 3 டைம் 7 போடணும். அப்போ நான் 7 3 டைம் போட்டாச்சு. திரும்ப இங்கே இண்டெக்ஸ் 5 கூட பிளஸ் அந்த மினிமம் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 8. இப்போ வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுறது 8 எவ்வளோ டைம் போடணும்? 1 டைம் போடணும். போட்டாச்சு. சரி, ஓகே. இப்படி நீங்கள் ஃபைனலாக எலமெண்ட் பண்ணீங்கன்னா எலமெண்ட் ஷார்ட் ஆயிடுச்சு. பட் இது ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேபிளாக இல்லை. என்னடா புதுசாக ஒரு டேர்ம் சொல்கிறாரு, வாட் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கணும். இங்கே நான் ஒரு 3 எடுத்து 3 இடத்துலையும் 3 போட்டுட்டேன். ஓகேங்களா? 3 இடத்துலையும் நான் 3 போட்டுட்டேன். சரி, ஓகே.
பட் பை டிஃபால்ட்டா நமக்கு என்ன இருக்கும்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு அட்ரஸ் இருக்க தான் போகுது. கரெக்ட்டா? ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்க தான் போகுது. அப்ப இந்த அட்ரஸ் A அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட அட்ரஸ் B, C, D, E, F, G, H, I, J, K. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அட்ரஸோட, ஏன்னா நம்ம வேரியபிள்னாலே என்னது, அதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த அட்ரஸ் இது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா நான் இங்க கொடுத்த 3க்கு என்னன்னா இந்த 3ஏ கிடையாது அதெல்லாம். ஓகேங்களா? எனக்கு ஆக்சுவலா எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, நான் இங்க இருக்கிற இதே வேல்யூ, அதாவது இந்த அட்ரஸவே நான் என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து இங்க கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப 3னா சேம் இதே 3 தான் இங்க வரணும். எனக்கு 3 வித் அட்ரஸ் A தான் எனக்கு இங்க வரணும். ஓகேங்களா? திரும்ப அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன இருக்கு, திரும்ப 3 வித் E தான் நெக்ஸ்ட் இங்க வரணும். அப்ப இங்க 3 வித் Aவும், இங்க 3 வித் Eயும், அதுக்கப்புறம் இங்க 3 வித் Kவும், இந்த அட்ரஸ் எல்லாம் தான் எனக்கு இப்படிதான் ஸ்டோர் ஆகணும். பட் நான் என்ன பண்ணேன், நான் ரேண்டமா 3ங்கிற ஒரு வேல்யூ எடுத்து எல்லா இடத்துலயும் போட்டேன். ஓகேங்களா? தென் ஸ்டேபிளுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, இந்த 3 வித் K அட்ரஸ் இருக்கு இல்லையா, இது எதுக்கு அப்புறம் தான் வரணும், இது 3 வித் Eக்கு அப்புறம் தான் வரணும். பட் நான் இந்த மாதிரி எடுத்து ரேண்டமா போடும்போது எனக்கு என்னுடைய கிவன் அரே ஸ்டேபிளா வராது. ஓகேங்களா? ஸ்டேபிளா வராது. அப்ப ஸ்டேபிளா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கு இதுல இருந்தே நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய அப்ரோச்சை கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கணும். அந்த அப்ரோச்சை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு நான் கிரியேட் பண்ற கிவன் அரேலயே நான் வேணுங்கிற வேல்யூ போட்டேன்னா வேல்யூ வைஸ் சேம். பட் அது என்ன பண்ணும், அது புதுசா ஒரு அட்ரஸ் ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். நான் இங்க இருக்கிற வேல்யூவை எடுக்கவே இல்லை. நான் என்ன பண்ணணும், இங்க இருக்கிற வேல்யூவை எடுத்து எங்க வேணுமோ அங்க நான் பிளேஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி இதை ஸ்டேபிளா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸ்டேபிளா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, ஓகே. இங்க பாருங்க, இப்போ ஆல்ரெடி எங்கிட்ட ஃப்ரீக்வன்சி அரே இருக்கு. ஃப்ரீக்வன்சி அரே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, 3, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே. ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம்மை மட்டும் கிரியேட் பண்ணுங்களேன். ஜஸ்ட் இதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம்மை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் இதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் அரே, அதாவது ப்ரிஃபிக்ஸ் சம் அரே மட்டும் கிரியேட் பண்ணுங்க இதே கிவன் அரேக்கு. அப்போ கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கும், 3 இருக்கும். அதுக்கப்புறம் 3 + 3 6. நம்ம இங்கேருந்து எப்படியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும் 3. 3 + 3 6. அதுக்கப்புறம் 6 + 1 7, 7 + 0 7, 7 + 3 10, 10 + 1 11. ஓகேங்களா? 10 + 1 11. இது ஆக்சுவலாக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி அரேலேருந்து எல்லா வேல்யூவும் ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கோ அந்த ஒன்று மைனஸ் பண்ணுங்க. அப்போ 3 இருந்தால் 2, 2 இருந்தால் நெக்ஸ்ட் 6 இருந்தால் 5, இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முதல்ல ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு வேல்யூ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 6, அதுக்கப்புறம் 6, 9, 10 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்களேன், 3 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த 3 கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் என்னன்னா 2 அப்படிங்கிறது சொல்லுது. கரெக்டா? கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அப்படிங்கிறது சொல்லுது. அதாவது நீங்க ஜஸ்ட் சும்மா இதை ஷார்ட் பண்ணுங்களேன். ஷார்ட் பண்ண எப்படி வரும், 3 3 3, அதுக்கப்புறம் 4 4 4, ஓகே. அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7 3 டைமா 3 3 3, அதுக்கப்புறம் சாரி 7 7 தானே, 7 7 7, தென் 8. நீங்க இண்டெக்ஸ்னு எழுதுனீங்கன்னா இண்டெக்ஸ் என்ன வரும், இங்க பாருங்க 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இப்போ நீங்க பாருங்க, இது 3 கரெக்டா, இந்த எலமெண்ட் நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்றோம், 3ங்கிறத ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப 3 கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லுது. இங்க பாருங்க, ஆமா 3 கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் 2. சரி, ஓகே. அடுத்தது இங்க பாருங்க, 4 கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் என்னன்னா 5 அப்படின்னு சொல்லுது. ஆமா 5 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல தான் எண்ட் ஆயிருக்கு 4. அடுத்தது 7 கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் என்னன்னு, சாரி 4க்கு அப்புறம் 5 கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் 6 அப்படின்னு சொல்லுது. ஆமா 5 கடைசியா எண்ட் ஆயிருக்கிறது 6. நெக்ஸ்ட் 6 கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஏ இல்ல, அதனால விட்டுறலாம். அடுத்தது 7 கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 அப்படின்னு சொல்லுது. ஆமா 9. 8 கடைசியா எண்ட் ஆயிருக்கிற இண்டெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லுது. 10. அப்ப இந்த
ஃப்ரீக்வன்சி அரே எனக்கு சம்வாட் அந்த எலமெண்ட் கடைசியா எங்க இருக்கணும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப நான் இது வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படிங்கறத நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் பண்ணது மினிமம் கண்டுபிடிச்சேன், மினிமம் வேல்யூவை கண்டுபிடிச்சேன். அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிச்சேன். இது வரைக்கும் நான் பண்ணதை உங்களுக்கு சொல்றேன் கவுண்ட் ஷார்ட்ல, ஏன்னா நம்ம ஸ்டேபிளா ஷார்ட் பண்ணணும் அப்படிங்கறனால. தேர்டு அடுத்து என்ன பண்ண, ஃப்ரீக்வன்சி அரே கிரியேட் பண்ண வித் ஹெல்ப் ஆஃப் மினிமம் அரே. ஃப்ரீக்வன்சி அரே ஹெல்ப் ஆஃப் மேக்ஸ் மைனஸ் மினிமம் பிளஸ் 1 இந்த சைஸ்க்கு கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி அரேவை கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னது, ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அரே, ப்ரிஃபிக்ஸ் சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அரே இது வரைக்கும் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னது, அந்த ப்ரிஃபிக்ஸ் அரே கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ள இருந்து ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபைனலாக 2 5 6 6 9 10 அப்படி தான் எனக்கு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன, ப்ரிஃபிக்ஸ் சம் ஃப்ரீக்வன்சியா, அதுக்கப்புறம் -1 வேல்யூ, டிக்ரிமெண்ட் 1 வேல்யூ இன் ப்ரிஃபிக்ஸ் அரே. ஓகே, இப்போ நம்ம ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணி இப்படி வச்சுட்டோம். அதுக்கு நான் இனிஷியலாக என்னன்னு சொல்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னால் ஈஸியாகவே என்னால் பண்ண முடியும். ஸோ எனக்கு டைரெக்டாகவே வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகி வேணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூக்கு மட்டும் ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா, இங்கே 3 இருக்கா, இங்கே 2ன்னு மட்டும் செட் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ கரெக்டாக வந்துடும். 3 + 2 5, திரும்ப 1 + 5 6, 0 + 6 6, 3 + 6 9, 1 + 9 10. அவ்வளோதான். இப்போ எனக்கு இங்கே கிடைச்சிருச்சு. இப்போ இதுதான் என்கிட்ட இருக்கிற ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரீக்வன்சி இண்டெக்ஸ் அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம சேம் நேம்லேயே வச்சுக்கலாம், ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற நேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நான் இதை தான் பார்க்க போகிறேன் மெயினாக. ஸோ எனக்கு இதுதான் தேவைப்படுது, இதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சரி, ஓகே. அப்போது இதை இப்போதைக்கு தூக்கி ஒரு ஓரமாக நான் வைக்கிறேன். எனக்கு மெயினாக எதை தேவையோ அதை நான் ஃபஸ்ட்டு வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சேம் அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே முதல்ல இது ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கோ, இல்லை நீங்கள் ஜஸ்ட் வீடியோவை 1x இல்லை 1.5x வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, ஓகே. இந்த மினிமம் மேக்ஸிமம்லாம் தூக்கி அங்கிட்ட ஒரு ஓரமாக வைப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து ஃபைனலாக நான் ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள். இப்போ எனக்கு ஆன்சர் அப்படின்னு ஒரு அரேவை நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஆன்சர் அப்படிங்கிற ஒரு அரேவை கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஆன்சர் என்னன்னா இந்த கிவன் அரேயோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆன்சர் வந்து கிவன் அரேயோட சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். கிவன் அரே என்னது, 11. 11 = 11 அப்படிங்கும்போது 11 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கிவன் ஆன்சர் அரே ஒன்று, சேம் அரே ஒன்று நான் கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். அப்போ 1 அடுத்தடுத்து அப்படியே போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. ஓகேங்களா, இண்டெக்ஸ்னு எழுதணும்னா நம்ம என்ன வரும், இண்டெக்ஸ் எழுதணும்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஆன்சர் அப்படிங்கிற ஒரு அரே வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சேம் இந்த கிவன் அரேயிலிருந்து, ஓகேங்களா, கிவன் அரேயிலிருந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ஸோ ரிவர்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண போறேன். முதல்ல ஐ இங்கே இருக்கு. அப்போ இங்க இருக்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறத பாருங்க. இங்க இருக்கிற வேல்யூ என்னது, 3, கரெக்டா? இங்க இருக்கிற வேல்யூ 3, கரெக்டா? அப்ப இந்த 3ங்கிற வேல்யூக்கு எந்த இண்டெக்ஸ்ல கடைசியா இந்த 3 நான் போடணும் அப்படிங்கிறது எங்க தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ஃப்ரீக்வன்சில போட்டுக்கலாம். அப்ப இந்த ஃப்ரீக்வன்சில 3 நான் எப்படி அக்சஸ் பண்ணுவேன், இங்க வேல்யூ 3, இங்க நான் வேல்யூன்னு எடுத்துட்டேன். அப்ப நான் இந்த ஃப்ரீக்வன்சில அதுக்கான இண்டெக்ஸ் எடுக்கணும். அதை நான் இங்க 3 எங்க ரெப்ரசென்ட் பண்றேன்னா 3 மைனஸ் மினிமம் வேல்யூ 0. அப்ப 0th இண்டெக்ஸ்ல போங்க, முதல்ல செகண்ட் இண்டெக்ஸ்ல இந்த 3 போட்டுருங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 3 இங்க ரெப்ரசென்ட் பண்றது பாருங்க, 0th இண்டெக்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப இந்த 3 நான் எங்க போடுறேன், செகண்ட் இண்டெக்ஸ்ல போட்டுருங்க. போட்டுட்டு இப்ப என்னது, இதோட கவுண்ட்டை ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க. அப்ப இதோட கவுண்ட்டை கம்மி பண்ணனா என்னது, 2ல இருந்து இப்போ இதோட கவுண்ட் 1 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்ப நெக்ஸ்ட் என்னது, ஐயை நான் இங்க மூவ் பண்றேன். நெக்ஸ்ட் ஐ இங்க மூவ் ஆகுது. ஓகே, இங்க வந்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னது,
இப்போ நெக்ஸ்ட் 7 அப்படிங்கிற வேல்யூ. அப்ப இந்த 7ங்கிற வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி அரேக்கு நான் எப்படி போறது? அப்ப 7 மைனஸ் 3னா 4. அப்ப 4th இண்டெக்ஸ்க்கு போங்க. இந்த கடைசியா இந்த நீங்க 7 எங்க போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9th இண்டெக்ஸ்ல போடணும். அப்ப நான் இந்த 7 எடுத்துட்டு போய் எத்தனாவது இண்டெக்ஸ்ல போட போறேன்? ஃபர்ஸ்ட் 9th இண்டெக்ஸ்ல போட போறேன். 9th இண்டெக்ஸ்ல போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னது? இதோட கவுண்டை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 8 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ திரும்ப என்னது? அடுத்த ஐ இங்க டிக்ரிமெண்ட் ஆகுது. ஒவ்வொன்றா லாஸ்ட்ல இருந்து டிராவல்ஸ் பண்ணிட்டு வரும். இப்போ 8 ரெப்ரசென்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி இண்டெக்ஸ்க்கு எப்படி போறது? 8 மைனஸ் 3 5. அப்ப 5th இண்டெக்ஸ்க்கு போனீங்கன்னா 8 ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப இந்த நான் 8 கடைசியா எங்க போடணும்னா 10th இண்டெக்ஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் இந்த 8 10th இண்டெக்ஸ்ல போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் என்னது? இங்க இருந்து ஒரு வேல்யூவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப 10ல இருந்து 9 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப ஐ இங்க வருது. ஒவ்வொன்னா இப்போ ஐங்கும்போது 4 ரெப்ரசென்ட் பண்ணுது. 4ங்கும்போது 4 ரெப்ரசென்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி இண்டெக்ஸ் எது? 4 மைனஸ் 3 1 1th இண்டெக்ஸ். அப்ப இந்த 4 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல போடுங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இந்த 4 ரெப்ரசென்ட் பண்றது இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இங்க இருக்கு. இந்த 4 எங்க போய் முடியணும் அப்படின்னா 5th இண்டெக்ஸ்ல போய் இந்த 4 போடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 4 நான் எங்க போடுறேன்? 5th இண்டெக்ஸ்ல போடுறேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து தான் 4 எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? நான் புதுசா எந்த வேல்யூவும் நானா கொடுக்கல. இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் நான் கரெக்டா கொண்டு வரேன். அதுவும் லாஸ்ட்ல இருந்துங்கும் போது வேல்யூஸ் கரெக்டா அந்த ஆர்டர்லயும் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ திரும்ப இங்க 5ன்னு போட்டதுக்கு அப்புறம் என்னது? டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் 4. ஓகே. நெக்ஸ்ட் என்னது? இப்ப ஐ இங்க வருது. இங்க வரும்போது என்னது? இங்க 5ங்கிற எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ற இண்டெக்ஸ் என்னது? 5 மைனஸ் 3 2 செகண்ட் இண்டெக்ஸ். அப்ப இந்த 5 நான் லாஸ்டா எங்க போடணும்? 6th இண்டெக்ஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப 6th இண்டெக்ஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இண்டெக்ஸ் என்ன பண்ணணும்? ஒன்னு மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இப்போ 5 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப அடுத்தது ஐ இங்க இருக்கு. இங்க 7 ரெப்ரசென்ட் பண்ற இண்டெக்ஸ் என்னது? 4. அப்ப இந்த கடைசியா இந்த 7 நான் எங்க போடணும்? 8th இண்டெக்ஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்ப இதோட வேல்யூ 8. அப்ப இந்த 7 நான் எங்க போடுறேன்? 8th இண்டெக்ஸ்ல போடுறேன். 8th இண்டெக்ஸ்ல போட்டுட்டு என்ன பண்ணுவேன்? ஒரு வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. டிக்ரிமெண்ட் பண்ணோம்னா இப்போ 7 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ திரும்ப ஐ இங்க. அப்ப இங்க வேல்யூ 3 ரெப்ரசென்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி இண்டெக்ஸ்னா 3 மைனஸ் மினிமம் வேல்யூ 3 பண்ணோம்னா 0. ஓகே. அப்ப இந்த 3 கடைசியா எந்த இண்டெக்ஸ்ல போடணும் அப்படின்னா 1th இண்டெக்ஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 3ய 1th இண்டெக்ஸ்ல போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் என்னது? இதோட வேல்யூ ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணுங்க 0. சரி, ஓகே. அடுத்தது என்னது? ஐ இப்படி ஒவ்வொன்றா ட்ராவர்ஸ் ஆகுது. இப்போ இங்க வேல்யூ 4 ரெப்ரசென்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி இண்டெக்ஸ் என்ன? 4 மைனஸ் 3 1. அப்ப இந்த 4 நான் கடைசியா எங்க போடணும் அப்படின்னா 4th இண்டெக்ஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 4 நான் 4th இண்டெக்ஸ்ல போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் என்னது? இங்க இருக்கிற வேல்யூஸ் ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்போ 3. அடுத்தது திரும்ப ஐ இங்க வரும். 7 ரெப்ரசென்ட் பண்ற இண்டெக்ஸ் 4. 7 மைனஸ் 3 4. அப்ப கடைசியா இந்த 7 நீங்க எங்க போடணும் அப்படின்னா 7th இண்டெக்ஸ்ல முதல்ல போடுங்க. ஏன்னா அதுதான் இது சொல்லுது. 7th இண்டெக்ஸ்ல போடுங்க. போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்க ஒரு வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. டிக்ரிமெண்ட் பண்ணா என்னது? 6. ஓகே. அடுத்தது என்னது? இங்க வருவோம். இப்போ எலமெண்ட் 4 ரெப்ரசென்ட் பண்ற இண்டெக்ஸ் என்னது? 4 மைனஸ் 3 1 1th இண்டெக்ஸ். அப்ப இந்த 4 நீங்க போட வேண்டிய இண்டெக்ஸ் என்னன்னா 3rd இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இது சொல்லுது. அப்ப நான் இந்த 4 3rd இண்டெக்ஸ்ல போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. டிக்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா இங்க 3ல இருந்து 2 அப்படின்னு டிக்ரிமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஐ லாஸ்டா. இங்க இருக்கிற வேல்யூ 3 ரெப்ரசென்ட் பண்ற ஃப்ரீக்வன்சி இண்டெக்ஸ் 0. ஏன்னா 3 மைனஸ் 3 0. அப்ப இந்த 3 நான் எங்க போடணும் அப்படின்னா இந்த 0th இண்டெக்ஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் என்ன பண்றேன்? 0th இண்டெக்ஸ்ல போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இதை நான் என்ன பண்றேன்? ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணா எனக்கு -1. அப்ப இதுக்கப்புறம் ஃபர்தரா எனக்கு மூவ் பண்றதுக்கு ஐ கிடையாது. அப்ப அவ்வளவுதான். அப்ப கடைசியா இப்ப என்னுடைய ஆன்சர் அரே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஷார்ட்டட். எனக்கு எப்படி வேணுமோ நான் அப்படி ஷார்ட் பண்ணிட்டேன். அப்ப இந்த ஆன்சர் அரேவை ரிட்டர்ன் பண்ண எனக்கு முடிஞ்சு போச்சு. நான் இங்க இருந்து தான் வேல்யூ எடுத்துட்டு வந்தேன். நானா வேல்யூ போடல. ஓகேங்களா? ஸோ அப்ப கிவன் அரே இஸ் ஷார்ட்டட். நம்ம இங்க இருக்கிற வேல்யூ அப்படியே இங்க எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? அங்க இருக்கிற ஆல்சோ அந்த அட்ரஸும் சேர்ந்து தான் எனக்கு வரும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம ஏன் இங்க இருந்து இப்படி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு. ஏன்னா இங்க இருந்து எடுத்துட்டு வரனால சேம் எக்ஸாக்டா அங்க என்ன அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு, அதுக்கான ஸ்டெபிலிட்டி, அதுக்கான ரிலேட்டிவ் ஷார்ட்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டா யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைரக்டா கோடிங் பார்ட் போலாம். முதல்ல என்ன பண்ணணும்? மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் கிவன் அரேக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மினிமம் அரேவை கண்டுபிடிக்கலாம். int minimum equal to என்னன்னு வைக்கலாம்? integer dot initial max value செட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி int max equal to integer dot min value அப்படின்னு செட் பண்ணிக்கலாம்.
இப்போ மினிமம் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் அரேலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துட்டு min equal to math dot minimum of ஆல்ரெடி இருக்கிற மினிமமா இல்லை இங்கே இருக்கிற வேல்யூவா, எது மினிமமா அது அசைன் ஆகிக்கும். மேக்ஸ் ஈக்குவல் டு math dot maximum of ஆல்ரெடி இருக்கிற மேக்ஸா இல்லை இங்கே இருக்கிற வேல்யூவா. இப்போ மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மினிமம் மேக்ஸ். அடுத்தது என்னது, ஃப்ரீக்வன்சி அரேவை டிக்ளேர் பண்ணுங்க. ஃப்ரீக்வன்சி அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறது, இன்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் சைஸ் என்னது மேக்ஸ் மைனஸ் மின் பிளஸ் 1. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போகுது. இப்போ என்ன பண்ணணும், இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே எடுத்து அதுக்கான ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணணும். அப்போ அதை எப்படி எடுக்கலாம், ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் அரே. இங்கே பாருங்க, நான் அரேலேருந்து வேல்யூஸை எடுக்கிறேன், அரேலேருந்து ஒவ்வொரு வேல்யூவை எடுக்கிறேன். இப்போ நான் இங்கே அரேலேருந்து 3 அப்படின்னு எடுத்தேன்னா நான் அதை ஃப்ரீக்வன்சியில் போய் எந்த இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுறது, 3 மைனஸ் மினிமம் வேல்யூ என்னவோ 3 மைனஸ் மினிமம் அந்த இண்டெக்ஸில் போய் வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்போ 7 அப்படின்னு எடுத்தோன்னா 7 மைனஸ் 3 4th இண்டெக்ஸில் போய் ஒரு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அதுதான் நம்ம பண்ணுறோம். அப்போ நான் எங்கே போகணும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் இந்த வேல்யூ கூட மைனஸ் மினிமம் வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோம்னா இப்போ என்னது, நான் கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ப்ரிஃபிக்ஸ் அரே கிரியேட் பண்ண சொன்னேன்னா ப்ரிஃபிக்ஸ் அரேவை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் 0வை ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 3ன்னு இருந்ததுன்னா 2 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இங்கே இருந்ததுல 3 அப்படின்னா இங்கே 2 அப்படின்னு செட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாமே எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகி தான் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலாக ஃப்ரீக்வன்சியோட 0வில் இருக்கிற வேல்யூவை ஒன்று கம்மி பண்ணுறோம். இப்போ நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் அரே கிரியேட் பண்ணுறேன். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் எது வரைக்கும், ஃப்ரீக்வன்சியோட லென்த் வரைக்கும். ஃப்ரீக்வன்சி டாட் லென்த் i ப்ளஸ் ப்ளஸ். எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் i ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் i மைனஸ் 1 ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் i. அவ்வளோதான், ப்ரிஃபிக்ஸ் அரே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாக்டாக எங்கிட்ட என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன இண்டெக்ஸ் இருந்ததோ 10, 9, 6 இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன இண்டெக்ஸ் இருந்ததோ அந்த இண்டெக்ஸ் அப்படியே எனக்கு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிவன் அரேல இருந்து தான் நான் ரிவர்ஸில் ட்ராவல்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் அதை கரெக்டாக அங்கே இருக்கிற வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து நான் என்னுடைய ஆன்சர் அரேல கொண்டு வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணுறது தான் என்னுடைய ஆன்சர் அரே. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் சைஸ் n அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இண்டெக்ஸை ரிவர்ஸ்ல இருந்து ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு n மைனஸ் 1, i greater than or equal to 0, i மைனஸ் மைனஸ். இப்போ லாஸ்ட்ல இருந்து வரேன். இப்போ லாஸ்ட்ல ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ என்னது, இன்ட் வேல்யூ ஆஃப் அரே ஆஃப் i. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட்ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்தாச்சு. இங்க பாருங்க, இப்போ இங்க இருந்து நம்ம ஒரு வேல்யூ எடுத்தாச்சு. அது என்ன வேணாலும் இருக்கலாம், இங்க 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், என்ன வேல்யூவா வேணாலும் இருக்கலாம். அந்த வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ற இண்டெக்ஸ் எது, அந்த வேல்யூ கடைசியா போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிற இண்டெக்ஸ் நான் எங்க போய் எடுப்பேன், அப்போ ஃப்ரீக்வன்சில அந்த வேல்யூ மைனஸ் மினிமம்ல இருக்கிறது தான் உங்களுடைய இண்டெக்ஸ். இப்போ வேல்யூ நீங்க 7 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7 மைனஸ் மினிமம் என்னது 4. அப்போ 4th 7 மைனஸ் மினிமம்ங்கிறது 4. கரெக்டாக தான் இருக்கா? அப்போ 4th இண்டெக்ஸ் இங்கே தான் இருக்கு 4. அப்போ 4th இண்டெக்ஸில் லாஸ்ட்டாக என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸில் தான் நீங்கள் போய் அந்த எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அர்த்தம். அப்போ நான் எந்த இண்டெக்ஸில் ஆன்சரில் போடணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு முதல்ல ஃப்ரீக்வன்சி அரேல அந்த வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ்க்கு போங்க. அது எப்படி போகணும், வேல்யூ மைனஸ் மினிமம் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த இண்டெக்ஸ்க்கு போயிடும். இப்போ எனக்கு அந்த இண்டெக்ஸ் கிடைச்சிருச்சு, எந்த இண்டெக்ஸில் இந்த வேல்யூவை போடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா, எந்த இண்டெக்ஸில் இந்த வேல்யூவை போடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்த இண்டெக்ஸில் போடுறது, ஆன்சர் ஆஃப் அந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேங்களா, வேல்யூங்கிறது என்னது, சேம் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை தான் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை தான் நான் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஃப்ரீக்வன்சி அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணணும். கரெக்டாக, அங்கேருந்து ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இப்போ 7 அப்படின்னு ஒன்று போனோம்னா 7க்கு எங்கே போவோம், 7 மைனஸ் 3 4th இண்டெக்ஸ்க்கு போவோம். அங்கே என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸில் ஆன்சரில் போடுவோம். போட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கிற வேல்யூனா என்னது, ஃப்ரீக்வன்சியில் இங்கேருந்து என்ன வேல்யூ எடுத்தோமோ வேல்யூ மைனஸ் மினிமம் பண்ணோம்னா அது இங்கே இருக்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுது. அப்போ அதுலேருந்து ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் மைனஸ். அப்போ இதுக்கப்புறம் என்னது, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஐ லாஸ்ட்லேருந்து டில் 0 வரைக்கும் எல்லாமே ஐட்ரேட் பண்ணிருச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் அரே கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா, உங்களுடைய ஆன்சர் அரே கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் எங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைனலாக ரிட்டர்ன் யுவர் ஆன்சர். ரிட்டர்ன் ஆன்சர்.
ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு. பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணுவோம். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, ஆப்டிமல் கோட் டெஸ்ட்டு செக்கிங் இருக்குது, எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் கவுண்டிங் ஷார்ட்டை எப்படி ஸ்டேபிளாக பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்டில் பின் பண்ணலாம். இல்லை உங்களுடைய சஜஷன் நீங்கள் என்ன சொல்ல விரும்பினாலும் நீங்கள் கீழே கமெண்டில் போடலாம். ஸோ தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபார் மை மோட்டிவேஷனுக்கு. நான் உங்களை அப்கமிங் வீடியோஸில் சந்திக்கிறேன். until then, bye bye, take care.